ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இது எல்லாமே ஃபாலோவரோட கமெண்ட்ஸ் தாங்க. நம்ம சுவாமி ப்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லெவன்ஸ் அப்புறம் வந்து காத்துட்ருக்கு. எவ்வளோ நெகட்டிவ் வந்து ஒரு பக்கம் போனாலும் நம்மளோட சுவாமிக்கு நிறைய பாசிட்டிவுமே இருக்குது. ஸோ நம்மளோட வீடியோலையுமே பாசிட்டிவாக கமெண்ட் போட்டு தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட வீடியோவில் பாசிட்டிவாக வந்து கமெண்ட்ஸை நல்லா முடிஞ்சளவுக்கு நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட கமெண்ட்டையும் ஒரே வீடியோவில் படிச்சுன்னா ரொம்ப லாங்காக போகும். ஸோ அதனால் நான் பார்ட்டாக வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குது அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் யாராவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா முன்னாடியே நான் சாரியும் அதையும் சொல்லிக்கிறேன். யாராவது நீங்கள் அகைன் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க, உங்களோட பாயிண்ட் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் வீடியோவில். நந்தினி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் டேக்கிங் எ ஸ்டாண்ட் ஃபார் சுவாமி. நேற்றுல இருந்து டிஃபெண்ட் பண்ணி டயர்ட் ஆகிட்டோம். ஆஃப் ஸ்க்ரீனில் எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, இவங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆக்டர்ஸை தப்பாக பேசுகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நல்ல மனுஷனை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இதனால் எல்பி அண்ட் வர்ஷினி கூட பேட் நேம் வாங்குறாங்க. சீரியலை ரியலாக பார்த்து ஹாப்பியாக இருக்கணும். டூ மச் அப்சஷன் நாட் குட். பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். அண்ட் ஃபைனலி கங்க்ராச்சுலேஷன்ஸ் வீக்கா ஃபார் கெட்டிங் விகடன் பேர் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டு தாங்க இருக்கும். அதை நம்ம பெருசாக எதுவுமே பண்ணவே முடியாது. நெகட்டிவ் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம பாசிட்டிவாக எப்பயுமே அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்போம். என்ன தான் வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாலும் அதை விட அதிகமாக பாசிட்டிவ் இருக்கிறதுனால நெகட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். அது என்னோட ஒரு தாட்டு. பெருசாக எடுத்துக்கலாம். நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டால் தானே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பெருசாக எடுத்துக்காமல் ஜஸ்ட் லீவ் இட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சுவாமிக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து கமெண்ட்ஸ் தான் இது. கவிதா பாலன் சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் சிஸ்டர், அக்ரீட் வித் யூ, பட் சுவாமி இஸ் வெரி மூடி, ஹீ இஸ் நாட் ஓப்பன். So he reacted as per his mood in the award functions. In Z, he has to be happy because it's a new serial. It has to go for a long time. In past many interviews, he has ignored LP. Then after reviews comes in next interviews, he become conscious and treats well. I am a Vika fan, so not biased, as Vika both compete with each other and act so unique and the best way. Anyways, we cannot speak or even think about anyone. Just admire their acting if we like. அதாவது நம்ம யாருமே எது பேசுறதுக்கான இது கிடையாது. ஸோ ஜஸ்ட் அட்மையர் பண்ணுறோம், அவங்களோட ஆக்டிங்கை நம்ம லைக் பண்ணுறோம். அதாவது அவங்க மூடி டைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே ரியாக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுதான் வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ உள்ள ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று அது மாதிரி ரியாக்ட் பண்ண தெரியாது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் உட்கார வச்சு கடைசி ஒரு அவார்ட் மட்டும் கொடுத்தது அவருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து விஜய் டிவியில் ரியாக்ட் பண்ணிட்டாரு. பட் ஜீ தெலுங்குல வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சீரியல் மட்டும் ரீசன் கிடையாது, அங்கே நடந்த நிகழ்ச்சி அந்த மாதிரி ஹாப்பி மூமெண்ட்ஸ் அவர் கிரியேட் பண்ணுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த மாதிரி ரியாக்ட் ஆனார். அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தார். இதுதான் அலைமேலும் மங்கை சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுவாமி தங்க மகன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மகன். விஜய் டிவியில் லாஸ்ட்டாக அவார்டு கொடுத்தாங்க, நமக்கே கஷ்டமாக இருக்குது. எம்என் எல்லாரும் சூப்பராக ஆக்ட் பண்ணுறாங்க. டேரக்டர் சாருக்கு கூட அவார்டு கிடைக்கல. சுவாமி குட் ஆக்டர், எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குற மகன். ஸோ கோ ஆக்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆக்ட் வேறு, லைஃப் வேறு. அதாவது சுவாமி வந்து ரொம்ப நல்ல பர்சன்ஸ், அதாவது நடிப்பு வேறு, பர்சனல் லைஃப் வேறு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்லியிருக்காங்க. விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க, எல்லாமே ரொம்ப நல்லா நடிக்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்கும்போது அவங்களுக்கும் அது கஷ்டமாக இருந்திருக்கு. அதுதான் வந்து அங்கே சுவாமி ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அவங்களுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீதா பாஸ்கரன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்ட் வேறு, பர்சனல் லைஃப் வேறு. இந்த புரிதல் இருந்தால் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதாவது ஆக்ட் வேறு, பர்சனல் லைஃப் வேறு அப்படிங்கிற புரிதல் இருந்தால் யாரும் இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே ட்ரூங்க. ஸோ ஆக்ஷன் வேறு, பர்சனல் லைஃப் வேறு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த அளவுக்கு நெகட்டிவ் வராதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமீம் பானோ அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏங்க இப்படிலாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க சாம் பற்றி? விஜய் டிவி அவார்டில் மட்டும்தானே சேடாக இருந்தார், ப்ரீவியஸ் ஷோஸ்லாம் எல்பி கூட நல்லா ஹாப்பியாக இருந்தார். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விஜய் டிவி அவார்ட்ஸில் இருந்தது அது விஜய் டிவியோட ப்ராப்ளம், அவங்க பண்ண ப்ராப்ளம், அதுக்கு நம்ம சுவாமி எதுவும் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தீங்க, ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாகவும் நம்ம சுவாமிக்காக பேசியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தான் நமக்கு திரும்பி கிடைக்காத ஒரு விஷயம் நம்மளோட டைம் தான். ஸோ அதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக கமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்காக இந்த பதிவு எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டில் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். தாரு சங்கி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, சிஸ்டர் ஐ எம் ஃப்ரம் பெங்களூர், ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் விகான் சுவாமி, ஒன்லி குட் பீப்புள் ஃபேஸஸ் லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி அண்ட் ஸ்டில் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங். ஐ விஷ் சுவாமி அண்ட் எல்பி பெஸ்ட் விஷஸ் ஃபார் தேர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பெங்களூர்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் சிஸ்டர். உண்மையிலே வந்து அவங்க வந்து விகாக்கும் சுவாமிக்கும் ரொம்பவே பெரிய ஃபேனாக. ஒன்லி குட் பீப்புள்ஸ் தான் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அதுக்காக நிற்கவும் செய்வாங்க ஸ்ட்ராங்காக அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்ஃபுல் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கமெண்ட் வந்திருக்கு. நான் நினச்சத ஒரு லைன் சேஞ்ச் இல்ல பேசிட்டீங்க சிஸ்டர். தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே இட் மீன்ஸ் எ லாட் சிஸ்டர். ரொம்பவே வந்து தேங்க் யூ இப்படி ரிப்ளை பண்ணதுக்கு. ஏன்னா நிறைய பேருக்குள்ள இது தாட் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ரியல் ஃபேன்ஸே. ஸோ அதுக்காக தான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சி நான் ஷேர் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக நமக்காக ஷேர் பண்ணவங்களோட ஒரு கமெண்ட்ஸையும் இங்கே வந்து ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ரேவதி ஜெயக்குமார் அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சிஸ்டர், நல்ல புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அது கீழே மென்ஷன் பண்ணுங்க, வீடியோவில் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்காக டைம் பண்ணுறவங்களோட நான் வீடியோ ஷேர் பண்ண நினச்சிட்டு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோஸில். இப்போலாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களோட விருப்பம் இல்லாமல் ஷேர் பண்ணுறது தப்பு. ஸோ அதனால தான் இன்கேஸ் ஒரு சில பேருக்கு வந்து அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்காக கமெண்ட்ஸ் பண்ணதுக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எப்போ நம்ம கொடுத்துட்டே இருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே ட்ரை பண்ணுறோம். நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க நினைக்கிறேன், கொடுக்க மாட்டேன். அது எல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணி வர்றேன். தேங்க்யூ.